இந்த படத்தோட ஓப்பனிங்ல 1200 இந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல வில்லியம்ன்ற ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி தான். அவரு தன்னோட பையன் கிட்ட சொல்லிட்டு ஒரு கும்பலை கூப்பிட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்டா பாக்கலான்னு போறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல நிறைய ஜனங்களை கொடூரமா ஆங்கிலேய அரசு கொண்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வில்லியமோட அப்பா வேதனை பட்டுட்டு இருக்க. அப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு வில்லியம் அந்த வீட்டுக்கு வரான். அங்க இறந்து கிடந்தவங்க எல்லாம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சியான அவனை வில்லியமோட அப்பா பத்திரமா அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்து வில்லியமோட அப்பா தன்னோட கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி அந்த ஆங்கிலேய அரசை எதிர்க்கலான்னு சொல்லிட்டு வில்லியம் கிட்ட சொல்லிட்டு அந்த கிராமத்தை விட்டு போறாரு. வில்லியமா அவர் போனதுக்கு அப்புறமா தன்னோட அப்பா நிச்சயமா ஜெயிச்சுட்டு வருவாருன்ற நம்பிக்கையில சந்தோஷமா தன்னோட நண்பர்கள் கூட விளையாண்டுட்டு இருப்பான். ஒரு நாள் வில்லியம் தன்னோட வீட்டுல இருக்கும்போது அவங்க அப்பாவை அவங்க கூட போனவங்க சடலமா கொண்டு வராங்க. அதை பார்த்து வில்லியம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் வில்லியம் செய்யறதுக்காக அந்த கிராம மக்கள் உதவி செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு அந்த கிராம மக்கள் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பா வில்லியம் தன்னோட அப்பாவோட கல்லறை கிட்ட நின்று ரொம்பவே வேதனைப்பட்டு இருப்பான். அப்போ மொரான்ற ஒரு சின்ன பொண்ணு வில்லியம் கிட்ட வந்து ஒரு பூவை கொடுத்து கண்ணாலேயே ஆறுதல் சொல்லுவா. இதுக்கடுத்து அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல வில்லியம பார்க்கறதுக்காக அவனோட மாமா வராரு. அவரு வில்லியம அந்த கிராமத்துல இருந்து தத்தெடுத்து கூட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமா வில்லியமுக்கு படிப்பு, அறிவு, வீரம்னு எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்குறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. இங்கிலாண்டை சேர்ந்த அரசர் ஸ்காட்லாண்டுன்னு மட்டும் இல்லாம பிரான்ஸ், அயர்லாண்டுன்னு எல்லா நாட்டையுமே போரிட்டு அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் எப்பயுமே தனக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு இளவரசிய தன்னோட பையனுக்கே கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. அது பிரான்ஸ் நாட்டு இளவரசியும் தலைவிதியேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து இளவரசரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரு நாள் இங்கிலாந்து அரசர் தன்னோட அரசாங்க அதிகாரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஸ்காட்லாண்ட்ல புரட்சி பண்ணிட்டு இருக்க மக்களை எப்படி அடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இங்கிலாந்து அரசருக்கு ஒரு கேவலமான யோசனை வருது. அது என்னன்னா, ஸ்காட்லாண்ட்ல இருந்த யாருக்காச்சும் புதுசா கல்யாணம் ஆனா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி ஆங்கில அரசை சேர்ந்த ஒரு அதிகாரியோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு அந்த கேவலமான ஐடியாவை அந்த அரசவையில இருந்த அதிகாரிகளும் ஒத்துப்பாங்க. இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல வில்லியமா காட்டுறாங்க. அவன் பெரிய ஆளா வளர்ந்து தன்னோட கிராமத்துக்கே திரும்பி வரான். அங்க வந்தா கிராண்டா ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கல்யாணத்துல வில்லியமும் கலந்துகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். அப்போ அங்க முரானை பாக்குறான். அவ ரொம்பவே பெரிய பொண்ணு வளர்ந்துருப்பா. அந்த நிலைமையிலையும் வில்லியம் முரானை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு அவளை சைட் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவளும் வில்லியம் கிட்ட கண்ணாலே பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா வில்லியமும் அந்த கிராமத்து மக்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிராமத்துக்கு ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் வராங்க. அவங்க அங்க வந்து கல்யாண மாப்பிள்ளை அடிச்சு போட்டுட்டு கல்யாணமான அந்த புது பொண்ணை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறாங்க. அந்த ஊர் மக்களும் இவனுங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியலன்ற ஆதங்கத்துல வேதனையோட நின்னுகிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல வில்லியம் ஜோன மழை பெய்யும் போது முரானோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் முரானை வெளியே கூப்பிட்டு போறேன், என் கூட அவளை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்பான். அதை கேட்ட முரானோட அப்பா அம்மாவும் எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்க வந்து ஓடி போயிடுறேன்னு சொல்ல, அப்பா முரான் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் இவர் கூட போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வில்லியமோட குதிரையில ஏறி அங்கிருந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அழகான ஒரு மலை உச்சியில உட்காந்து தன்னோட காதல ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வில்லியம் தங்கி இருந்த இடத்துக்கு முரானோட அப்பா அந்த ஊர் தலைவரோட வந்திருப்பாரு. அப்பா வில்லியம் முரானோட அப்பா கிட்ட உங்க பொண்ணை உங்களோட அனுமதி இல்லாம கூட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பா அந்த ஊர் தலைவர் அதை பத்தி எல்லாம் பேச நான் இங்க வரல, ஸ்காட்லாந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடுறத பத்தி பேச போறோம், அந்த கூட்டத்துக்கு நீ வந்து சேர்ந்துருன்னு சொல்லுவாரு. அதை கேட்டோடனே வில்லியமும் அதெல்லாம் என்னால முடியாது, நான் செவனேன்னு என்னோட வீட்டையும் என்னோட நிலத்தையும் பாத்துக்க தான் விரும்புறேன்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே அந்த ஊர் தலைவரும் அவங்கிட்ட எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா முரானோட அப்பா வில்லியம பார்த்து உனக்கு என்னோட பொண்ணை வேணும்னா நீ இந்த மாதிரி எந்த வம்புக்கும் போக கூடாது, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை இனிமே பார்த்தனா பிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. ஆனா வில்லியம் அவங்க அப்பா சொன்ன எதையுமே காதல வாங்கிக்காம முரானை அவங்க அப்பா அம்மா கண்ணில் மண்ணத்தை விட்டு தினமும் பார்த்து அவளை வெளியே கூட்டு போயிட்டு இருப்பான். ஒரு நாள் வில்லியமும் முரானும் எங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆங்கிலேய அரசால பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து ஒரு நாள் யாருக்குமே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் யாருக்குமே தெரியாம ரகசியமா குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஊர்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தது ஒரு ஆங்கிலேய அதிகாரி பாத்துருவான். அவன் இவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகப்பட்டு முரான ஒரு ரெண்டு பேர் கூட சேர்ந்து மடக்கி பிடிச்சு அவளை அசிங்கமா பேசி அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அதுல கடுப்பான முரானும் அவனோட செவிலே ஒன்னு விட்டுட்டு அங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அதுல கடுப்பான அந்த அதிகாரி முரானை அடிச்சு அவளோட வாயை உடைச்சு அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த வில்லியம் அந்த அதிகாரியும் அவங்க கூட இருந்த ஆளுங்களையும் அடிச்சு போட்டு முரானை பத்திரமா ஒரு குதிரையில ஏத்தி அங்க இருந்து அனுப்பிச்சு வைப்பான். அதுக்கப்புறமா அவகிட்ட நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா முரானா அங்க இருந்து குதிரையில எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பா. அப்போ ஆங்கிலேய படையை சேர்ந்த வீரர்கள் அவளை மடக்கி பிடிச்சி அவளை கஷ்டப்படுத்தி அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து வில்லியமும் தன்னை தாக்க வந்த வீரர்களை சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறமா வில்லியம் முரானை தான் எப்பயுமே வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு போய் தேடிட்டு இருப்பான். ஆனா முரான் அங்க வந்திருக்கவே மாட்டா. இன்னொரு பக்கம் முரானை ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவளோட கிராமத்துக்கு நடுவுல ஒரு கம்பலை கட்டி வச்சு அந்த கிராம மக்கள் முன்னாடி
எங்க அரசாங்கத்தை யாராச்சும் எதுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு முரானோட கழுத்தை அறுத்து போட்டுருவான். கொஞ்ச நேரத்திலேயே முரான் செத்த செய்தியை கேட்ட வில்லியமும் ரொம்பவே கோவத்தோட குதிரையில அந்த கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருப்பான். அப்போ ஆங்கிலேய அரசை சேர்ந்த வீரர்கள் அந்த கிராமத்துக்குள்ள வர வில்லியம் ஆயுதத்தோட வழிமறிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லியம் தன்கிட்ட எந்த ஆயுதமே இல்லைன்னு சொல்லிட்டு கைய பின்னாடி கட்டி வந்துகிட்டு இருப்பான். இந்த வீரர்களும் இவங்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்லி அசந்த நேரமா பார்த்து வில்லியம் தான் முதுகுல இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த வீரர்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த ஆங்கிலேய அதிகாரியும் நிறைய வீரர்களை வில்லியம் தாக்குறதுக்காக அனுப்பி வைப்பான். அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாம் வில்லியம்க்கு ஆதரவா தான் கையில கிடைச்ச கட்டை கம்பு கோடாரின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு பெரிய போரே நடக்குது. ஒரு வழியா அந்த ஊர் மக்கள் அந்த அதிகாரியோட எல்லா வீரர்களையுமே காலி பண்ணிடுவாங்க. அப்போ வில்லியம் அந்த அதிகாரியை பிடிச்சு அவன் முரானை எப்படி கழுத்து அறுத்து கொண்டானோ அப்படியே வில்லியமும் அந்த அதிகாரியோட கழுத்து அறுத்து போட்டுருவான். இதுக்கடுத்து வில்லியமும் முரானோட சடலத்தை ரொம்பவே அமைதியான முறையில அடக்கம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கதறி எழுதுகிட்டு இருப்பான். இதுக்கடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வில்லியம் கிட்ட இனிமே நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி, இனிமே நீ தான் எப்படி ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடணும்னு எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வில்லியம் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடுறதுக்கு தலைவனாவே ஆக்கிடுவாங்க. இதுக்கடுத்து வில்லியம்க்கு ஸ்காட்லாண்ட்ல இருந்த நிறைய கிராமத்துல இருந்த மக்கள் போராடுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வில்லியமும் ஸ்காட்லாண்ட்ல ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த நிறைய ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்னு கூச்சிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது அந்த ஸ்காட்லாந்து முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வில்லியமோட புகழ் ஸ்காட்லாண்டை தாண்டி இங்கிலாந்து வரைக்கும் பரவுது. அப்போ ஸ்காட்லாந்து இளவரசர் ராபர்ட் ப்ரூஸ் வில்லியமோட வீரத்தை கேள்விப்பட்டு அவனுக்கு ஆதரவு தரலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா ப்ரூஸோட அப்பா இங்கிலாந்து அரசருக்கு சொம்பு துக்கியா இருப்பாரு. அவரு ப்ரூஸ் கிட்ட இங்க பாரு மகனே, நீ அந்த வில்லியமுக்கு சாதகமா ஏதாவது பண்ணனா நம்ம அந்த ஆங்கிலேய அரசோட கோவத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆங்கிலேய அரசு கிட்ட இருந்து வர எந்த சலுகையும் நமக்கு கிடைக்காதுன்னு சுயநலமா பேசிக்கிட்டு இருப்பான். ராபர்ட் ப்ரூஸும் தன்னோட அப்பா சொல்ல தட்ட முடியாம கடுப்புல கம்முன்னு இருந்துகிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல வில்லியமுக்கு நிறைய மக்களோட ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கும். வில்லியம் இங்கிலாண்டை சேர்ந்த அரசு அதிகாரிகளை கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட இங்கிலாந்து அரசர் செம்ம கடுப்பாய் ஸ்காட்லாந்து தாக்கிறதுக்காக ஒரு பெரிய படையை அமைச்சு வைக்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட வில்லியமும் ஸ்காட்லாந்துல இருந்து நிறைய மக்களை ஒன்னு திரட்டி அந்த இங்கிலாந்து படையை எதிர்க்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்காட்லாந்து மக்கள்ல சில பேர் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது, இந்த போர்ல நான் சாக விரும்பலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வில்லியம் அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நீங்க இப்படி அடிமையா வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்க, அதுக்கு நம்ம இந்த போர்லயே செத்து போயிடலாம், நம்ம வாழ்ந்தா சுதந்திரமான வாழ்க்கையை தான் வாழணும், அப்படி இல்லாட்டி இப்பயே சாகலான்னு அவங்க எல்லாரையுமே சுதந்திரனா என்னன்னு உணர வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த மக்கள் எல்லாரையும் ஒன்னு திரட்டி அந்த ஆங்கிலேய படைய துவம்சம் பண்ணி ஓட விடுறான். இதுக்கு அடுத்து வில்லியம் அந்த ஆங்கிலேய அரசரோட மருமகன் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ஆங்கிலேய அரசரோட மருமகனோட சண்டை போட்டு அவனை கொன்னு அவனோட தலைய அந்த இங்கிலாந்து அரசருக்கே அனுப்பிச்சு வைக்கிறான். அதை பார்த்து பதறி போன இங்கிலாந்து அரசரும் ஐயோ இனிமே இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம தான் சமாதி ஆவான் போல, இனிமே இவன் கூட சண்டையே போடக்கூடாது, இவன் கூட எப்படியாச்சும் சமாதானமா போயிடலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா நம்ம போனா எங்க நம்மளோட தலையை வெட்டிடுவானோன்னு பயந்து யாரை அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அந்த அரசர் நம்ம மருமகளை அனுப்பிச்சு வைக்கலாம், அவ ஒரு பொண்ணுன்றதுனால அந்த வில்லியம் எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே பண்ணாலும் அவ பிரான்ஸ் நாட்டு இளவரசின்றதுனால அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரங்க நமக்கு ஆதரவு கொடுத்து அந்த வில்லியம் அழிக்க முன் வருவாங்கன்னு யோசிப்பான். அதுக்கப்புறமா அந்த இளவரசி கிட்ட போய் வில்லியம் கிட்ட சமாதானம் பேச சொல்லி அனுப்பிச்சு வைப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த இளவரசி வில்லியம் கிட்ட சமாதானம் பேசலாமேன்னு சொல்லிட்டு வில்லியமோட இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வில்லியம் கிட்ட தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லியம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கு இளவரசியும் அரசர் உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே வில்லியமும் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் இளவரசிக்கு வில்லியம் தன்னோட காதலியை இழந்து வருத்தப்பட்டு இருக்கான்றதும் அதோட தன்னோட நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான்றதும் புரியுது. அதுக்கப்புறமா அந்த இளவரசியும் வில்லியம் கிட்ட இத பத்தி அரசரே உங்ககிட்ட நேரடியா வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறமா இளவரசி தன்னோட கோட்டைக்கு போய் அரசர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த அரசர் அப்பதான் இளவரசி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா இது எல்லாமே என்னோட திட்டம் தாமா, உன்னை முன்னாடி அனுப்பிச்சிட்டு நான் அந்த வில்லியமை கவுக்கிறதுக்காக பின்னாடி ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சேன். அது என்னன்னா நீ அவங்கிட்ட சமாதானம் பேசிட்டு இருக்க நேரத்துல மத்த நாட்டை சேர்ந்து நிறைய படையெல்லாம் வில்லியமை தாக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நான் அவனை நேரடியா போய் சமாதானம் பேச ஆரம்பிப்பேன். அப்போ அவனுக்கே தெரியாம பின்னாடி வந்து அவனோட படையை துவம்சம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டவனே இளவரசிக்கு தூக்கி வாரி போட்டுரும். இந்த விஷயத்தை எப்படியாச்சும் வில்லியம் கிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இளவரசி தன்னோட தோழி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒரு கடிதத்துல எழுதி அந்த வில்லியம் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த தோழியும் அந்த வில்லியம் கிட்ட போய் அந்த லெட்டரை கொடுத்துருவா. அதை படிச்சு பார்த்த வில்லியம் எப்படியாச்சும் அந்த அரசரை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த படையையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ப்ரூஸ் கிட்ட போயிட்டு நீ உன்னோட படைய சண்டை போறதுக்காக எனக்கு கொடுத்தே ஆகணும், அப்படி கொடுத்தாதான் என்னால இந்த போர்ல ஜெயிக்க முடியும்னு உதவி கேட்க அதை கேட்ட ப்ரூஸும் இவனுக்கு உதவி செய்ய இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவன் கேட்கிற படையை அவன் கிட்ட கொடுத்துருவான்.
அதுக்கப்புறமா ப்ரூஸும் தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு போகும்போது அவங்க அப்பா, நீ அந்த வில்லியமுக்கு படையை கொடுத்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ கொடுத்த எந்த படையும் வில்லியமுக்கு ஆதரவா சண்டை போடவே போடாது. நான் அந்த வீரர்கள் எல்லாரையுமே திரும்பி வர சொல்லிட்டேன், அதோட நீயும் அந்த வில்லியம் கிட்ட சவகாசம் வச்சுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான ப்ரூஸும், எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ண? நான் அந்த வில்லியமுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன் தெரியுமா, இப்படி என்ன நம்பிக்கை துரோகி ஆக்கிட்டியேன்னு அவங்க அப்பாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அவங்க அப்பாவும், இங்க பாருடா, நம்ம ஆடம்பரமா வாழணும்னா நம்ம அந்த ஆங்கிலேயர்களுக்கு சொம்பு தூக்கியே ஆகணும், அப்படி இல்லாட்டி நம்ம இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ப்ரூஸும் தன்னோட அப்பா அரசரா இருக்கிறதுனால அவரோட பேச்சு எதையுமே தட்ட முடியாம அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல வில்லியமும் ஸ்காட்லாண்ட சேர்ந்த நிறைய படையை திரட்டிக்கிட்டு ஆங்கிலேய அரசரை எதிர்த்து நின்னுகிட்டு இருப்பான். அப்போ ஆங்கிலேய அரசரும் தன்னோட படையை கூப்பிட்டுட்டு வில்லியம் எதிர்த்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ வில்லியம் அந்த அரசரோட படைக்கு எதிராக தன்னோட படையை திரட்டிட்டு இருக்கும்போது அந்த படையில இருந்து ப்ரூஸோட வீரர்கள் மட்டும் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வில்லியமும் வேற வழியே இல்லாம அந்த ஆங்கிலேய படை கூட மிச்சம் இருந்த வீரர்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுல வில்லியமோட படைக்கு மொத தடவை பயங்கரமா காயம் பட ஆரம்பிக்குது. அதுல வில்லியமோட உடம்புலயும் பயங்கர காயம் பட்டுடுது. அந்த காயத்தடையும் வில்லியம் அந்த படையில இருந்து நிறைய பேர் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து குதிரையில தப்பிச்சு போன சில ஆங்கிலேய படை வீரர்களை துரத்திட்டு இருப்பான். அப்போ அதுல ஒரே ஒரு வீரன் மட்டும் திரும்பி வில்லியம் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ வில்லியம் அந்த வீரனை அடிச்சு போட்டுட்டு அவன் முகத்துல மாட்டிட்டு இருந்த கவசத்தை எடுத்து அவன் யாரான்னு பாக்குறான். பார்த்தா அது ப்ரூஸ். அவனை பார்த்த வில்லியமும் மனசு உடைஞ்சு போய் அவனை கொல்லாம அங்கேயே சுருண்டு விழுந்துருவான். மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த வில்லியமை பார்த்த ப்ரூஸ், இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும், இவனை எப்படியே விட்டா இவன் அந்த ஆங்கிலேய படைகிட்ட மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அவனை வில்லியமோட ஃப்ரெண்டு கூட பத்திரமா அமிச்சு தப்பிக்க வச்சிருவான். இதுக்கப்புறமா காயம்பட்ட வில்லியமும் தன்னோட படை வீரர்கள் கூட சேர்ந்து மருந்து போட்டுட்டு இருப்பான். அப்போ அவனோட படையில நிறைய பேரு அவங்க உடம்புல பட்ட காயத்தால இறந்து போயிடுவாங்க. இதுல வில்லியமும் செம கோபமாயிடுவான். இன்னொரு பக்கம் ப்ரூஸும் தன்னோட நாட்டு மக்கள் சாகிறதுக்கு தானே காரணமாயிட்டமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில தன்னோட அப்பா கிட்ட போய், இனிமே நான் உன்னோட பேச்சுக்கு ஆடுறதா இல்ல, இனிமே நான் என்னோட நாட்டு மக்களோட சுதந்திரத்துக்காக போராட போறேன்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதுக்கு அடுத்து வில்லியம் குணமடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட நண்பர்கள் சாவுக்கு காரணமான அந்த ஆங்கிலேய அதிகாரிகளை தேடி தேடி கொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேள்விப்பட்ட இங்கிலாந்து அரசரும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரு எப்படியாச்சும் இந்த வில்லியம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ தன்னோட மருமகளை திருப்பி அந்த வில்லியம் கிட்ட சமாதானம் பேச அனுப்பிச்சு வைக்கலாம், அப்படி இவளை அமிச்சு அந்த வில்லியமால இவளுக்கு ஏதாச்சும் ஆனாலும் பிரான்ஸ் நாட்டுக்காரங்க அந்த வில்லியமை போட்டு தள்ளிடுவாங்கன்ற ஒரு நினைப்புல மறுபடியும் அந்த இளவரசிய வில்லியம் கிட்ட சமாதானம் பேச அனுப்பிச்சு வைக்கிறான். அப்போ அந்த இளவரசி கூட வந்த நிறைய வீரர்கள் வில்லியமையும் அவனோட ஆளுங்களையும் அடிச்சு கொல்லலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வில்லியமோட ஆளுங்க அந்த வீரர்களை கொண்டு போட்டுட்டு இளவரசிய பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இளவரசி வில்லியம் கிட்ட தனியா பேசணுமேன்னு சொல்லிட்டு வில்லியம தனியா கூட்டு போய் பேசுறா. அப்போ வில்லியம், நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு இளவரசியும், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே வில்லியமுக்கும் அந்த இளவரசியை ரொம்ப பிடிச்சி போயிடும். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் யாருக்குமே தெரியாம ரகசியமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. வில்லியமும் தன்னோட ஸ்காட்லாந்து மக்கள் ஆங்கிலேய அரசு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திட்டு வருவான். இதுக்கு நடுவுல இங்கிலாந்து அரசரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரு நாள் வில்லியம் ஆளுங்க இருக்க இடத்துக்கு அந்த ப்ரூஸோட ஆளுங்க வராங்க. அவங்க வில்லியம் கிட்ட வந்து, ப்ரூஸ் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு, அவரு உங்களுக்கு வீரர்களை கொடுத்து ஆதரவு தரணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும் ப்ரூஸ் மேல இருந்த நம்பிக்கையில நான் உங்க இடத்துக்கு தனியாவே வரேன்னு வாக்கு கொடுத்துருவான். இதுக்கு அடுத்து வில்லியம் அவன் சொன்ன மாதிரியே ப்ரூஸோட இடத்துக்கு தனியா போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பான். அப்போ வில்லியமோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட, இங்க பாரு, அவங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, அவங்க உன்னோட காலை வாரி விட்டாலும் விட்டுருவாங்க, நீ அவங்க கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, நீ தனியா போகணுமா அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும், நான் ப்ரூஸை நம்புறேன், அவங்களோட ஆதரவு நமக்கு ரொம்பவே முக்கியம், அதனால நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். வில்லியமும் தான் சொன்ன மாதிரியே ப்ரூஸோட இடத்துக்கு எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம தனியா வந்திருப்பான். அவன் ப்ரூஸோட இடத்துக்குள்ள வந்தோடனே ப்ரூஸும் சந்தோஷமா வில்லியம வரவேற்கலாம்னு சொல்லிட்டு அவனை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்குள்ள ப்ரூஸுக்கே தெரியாம நிறைய ஆங்கிலேய படை வீரர்கள் ஆயுதமே இல்லாம வந்த வில்லியம தான் கையில அந்த ஆயுதத்தை வச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பதறி போன ப்ரூஸும் வில்லியம் எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டு இருந்த அந்த வீரர்களுக்கு நடுவுல போய் விழுறான். அதுல கடுப்பான அந்த ஆங்கிலேய படை வீரர்களும் ப்ரூஸ தள்ளி போ சொல்றாங்க. ஆனா ப்ரூஸ் வில்லியமை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான அந்த வீரர்களும் ப்ரூஸ கொஞ்சம் கூட யோசிக்காம ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ப்ரூஸோட ஆளுங்களே சொன்னா கேளுங்க, நீங்க எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ப்ரூஸ அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து வில்லியம் அந்த ஆங்கிலேய வீரர்கள் அடிச்சு மயக்கமாக்கி இங்கிலாந்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து ப்ரூஸ் செம கடுப்பாய் அவங்க அப்பா கிட்ட போய், உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி என்னோட வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது, இப்படி பேருக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு சொந்த நாட்டுக்காரனே காட்டி கொடுத்துட்டியடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நீ எப்படியும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவ, அதுக்கப்புறமா நான் இந்த நாட்டுக்கு அரசனாகி அந்த ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டுறேனா இல்லையான்னு பாருன்னு அவங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுவான். இதுக்கு அடுத்து வில்லியம காட்டுறாங்க.
இருப்பாங்க. அவன் இங்கிலாந்து அரசு அதிகாரிகள் முன்னாடி சங்கிலியால கட்டப்பட்டிருப்பான். அப்போ அந்த அதிகாரிகள் வில்லியம் கிட்ட நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு எங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அப்படி இல்லாட்டி நாங்க உன்னை சித்திரவதை பண்ணி கொள்வோம், நீ ஒருவேளை மன்னிப்பு கேட்ட நான் உன்னை சீக்கிரமாவே தூக்குல போட்டு கொண்டுடுவோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் என்னோட நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க மட்டும்தான் போராடினேன்னு சொல்லுவான். அதை கேட்டு கடுப்பான அந்த அதிகாரிகளும் உன்னை நாளைக்கு சித்திரவதை பண்ணி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போட்டுருவாங்க. இதுக்கு அடுத்து வில்லியம் ஜெயில சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த இளவரசி வில்லியம பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க வில்லியம் கிட்ட வந்து நீ இதுக்கு மேல அடம்பிடிக்காம அந்த இங்கிலாந்து அரசர் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, நான் அவர்கிட்ட பேசி உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும் என்னால அந்த ஆளுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்க முடியாது, நான் அப்படி அந்த ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை, நான் அதுக்கு சந்தோஷமா சாவேன்னு அந்த இளவரசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட இளவரசி இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நீ அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க மாட்டேன், நாளைக்கு உன்னை சித்திரவதை பண்ணும்போது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஒரு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நீ குடிச்சேன்னா உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, தயவு செஞ்சு இதையாச்சும் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும் இளவரசிக்காக அந்த மருந்தை குடிச்சிட்டு இளவரசி அங்க இருந்து அனுப்பிச்சு வைப்பான். இளவரசி அந்த ஜெயில விட்டு போன உடனே அந்த இளவரசி கொடுத்த மருந்தை வில்லியம் தன்னோட வாயில இருந்து துப்பி விட்டுருவான். இதுக்கு அடுத்து இளவரசியும் அரசர்கிட்ட போய் எப்படியாச்சும் வில்லியம மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அரசர் மரண படுக்கையில உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அந்த நிலைமையிலையும் அந்த வில்லியம மன்னிக்கவே மாட்டேன், நான் அந்த வில்லியம் செத்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன்னு திமிரா அந்த இளவரசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டு கடுப்பான இளவரசியும் என் வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் உங்களை மாதிரி வளரவே கூடாதுன்னா இந்த இங்கிலாந்தை விட்டு வெளியே போய் என்னோட குழந்தைய வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே மறுநாள் விடியுது. அப்போ வில்லியம சித்திரவதை பண்றதுக்காக அந்த சிறையில இருந்த அதிகாரிகள் வில்லியம இங்கிலாந்தோட தெருவுல எழுதிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கிலாந்தை சேர்ந்த நிறைய மக்கள் ஒண்ணு கூடி வில்லியம கல்லால அடிச்சு அவனை மன்னிப்பு கேட்க சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வில்லியமோட ஃப்ரெண்ட்ஸும் இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல ஒருத்தங்கள வேஷம் போட்டு வேதனையோட நின்னுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே இங்கிலாந்து அதிகாரிகள் அந்த வில்லியம மக்கள் முன்னாடி இழுத்துட்டு வந்து உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரோம், நீ இப்பயாச்சும் மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை சீக்கிரமா தூக்குல போட்டு கொண்டுடுவோம், அப்படி இல்லாட்டி உன்னை சித்திரவதை பண்ணி கொள்ளுவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வில்லியமும் என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போங்கன்னு திமிரா நின்னுட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான அந்த அதிகாரிகளும் வில்லியம கழுத்துல கயிறை கட்டி அவனோட கழுத்தை நெரிச்சு அவனை சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த அதிகாரிகள் வில்லியம பார்த்து நீ மன்னிப்பு கேட்பியான்னு கேட்க, அதை கேட்ட வில்லியமும் என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது திமிரா வழிய பொறுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இந்த அதிகாரிகள் இவனோட கை கால எல்லாத்தையுமே கட்டி ஒரு கயிறை வச்சு தனித்தனியா பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல வில்லியமும் வலி தாங்க முடியாம போராடிட்டு இருப்பான். அப்போ அந்த அதிகாரிகள் வில்லியம பார்த்து நீ இப்பயாச்சும் மன்னிப்பு கேளு, அப்படி இல்லாட்டி உன்னை இன்னும் சித்திரவதை பண்ணுவோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட வில்லியம் அது எதுக்குமே அசராம அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாத்தையுமே பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த அதிகாரிகள் அவனை ஒரு சிலுவையில படுக்க வச்சு அவனோட வயித்துல பயங்கர கூரான ஒரு ஆயுதத்தால கிழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் படுற வேதனைய பார்த்துட்டு இருந்த அந்த இங்கிலாந்து மக்கள் மனசு மாதிரி தயவு செஞ்சு இவனை கொன்னுடுங்க, இவன் படுற வேதனையை எங்களால பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் வில்லியம பார்த்து நீ இப்பயாச்சும் மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லியம் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவான். அந்த அதிகாரிகளும் நீ என்ன சொல்றியோ இந்த மக்கள் முன்னாடியே சொல்லுன்னு சொல்ல, அதை கேட்ட வில்லியமும் எங்க நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் தான் வேணும்னு தன்னோட உயிரை கையில புடிச்சு கத்திக்கிட்டு இருப்பான். இவனோட கஷ்டத்தை பார்த்து அந்த இங்கிலாந்து மக்களை இவனை எப்படியாச்சும் சீக்கிரம் கொன்னுடுங்க, இவன் படுற வேதனையை எங்களால பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த அதிகாரிகளும் இனிமே இவன் மன்னிப்பே கேட்க மாட்டான், இவனை பேசாம கொன்னுடலான்னு சொல்லிட்டு அவனோட தலையை ஒரு கோடாரி எடுத்து வெட்ட போவாங்க. அப்ப வில்லியம் தனக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூரான் கூட வாழ்ந்த சந்தோஷமான நினைவுகளை யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த அதிகாரிகள் இவனோட தலையை வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. இதுக்கு அடுத்து இவனை மாதிரி யாரும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ண வில்லியமோட தலையை லண்டனோட பாலத்துல புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவனோட கை கால் எல்லாத்தையுமே இங்கிலாந்தோட பல பகுதிகளில் புதைச்சு வச்சிருவாங்க. ஆனா இதுல கடுப்பான ப்ரூஸ் எப்படியாச்சும் வில்லியமோட சாவுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்காட்லாந்து மக்கள் எல்லாருமே ஒண்ணு திரட்டி தன்னோட நாட்டுக்காக விடுதலை வாங்கி கொடுக்க அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கான். இப்படியே பல தலைமுறைகளா போராடி ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து ஸ்காட்லாந்து மக்கள் விடுதலை வாங்குறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.